தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைந்ததையொட்டி ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதுல பிரசாந்த் கிஷோர் போன்ற முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொண்டாங்க. இந்த நிலையில விஜய் சாருக்கு குடைச்சல் கொடுக்க சில கட்சிகள் மோசமான வேலைகளை செய்துள்ளதாக ராஜ்மோகன் தெரிவித்திருக்காரு. சிறந்த மேடை பேச்சாளராக இருந்தும் ராஜ்மோகன் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்துட்டு இருக்காரு. சமீபத்துல பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ராஜ்மோகன் அவர்கள் விஜய் சாருக்கு பல குடைச்சல்களை அரசில் கொடுத்து வருவதாக சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துவதற்கு பல சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஒரு விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பாம்பு விடுவது, கரண்டை நிறுத்துவது, விபத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு பல பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்காங்களாம். ஆனா மக்கள் பணி செய்வதற்காக நாங்கள் வந்துள்ளோம். ஆகையால இவங்கள் எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலுமே அனைத்தையுமே மீறி கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நல்லாட்சி பெற்று தருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துல ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற எதிர்கட்சிகளையுமே எதிர்த்து பலவிதமான வசனங்களும் காட்சிகளுமே அமைக்கப்பட்டிருக்கா. இந்த சம்பவம் தற்போதுள்ள ஆளும் கட்சிக்கு எப்படியோ தெரிய சோ படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போதுல இருந்தே அந்த படத்தை ஒழிச்சு கட்ட தயாராகவுமே இருந்துட்டு இருக்காங்களா. சோ இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.